வான்தேவன் புகழ் பாடுங்கள். மாறெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் சேர்ந்தாரே. இரு கரம் பிடித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொறிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். ஆரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டினார். உயிர் தந்த உம் புறவினிலே கலந்து மகிழ்வினார். அழிவில்லா வார்த்தையால் வாழ்ந்திடுவேன், திருவுடல் திரு ரத்தம் அருகிடுவேன். திருப்பலி பாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு மற்றும் மரவ நாட்டின் மாணிக்கமான புனித அருளானந்தரின் திருவிழாவை திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த இரு பெரும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் புனித அருளானந்தரின் நாமத்தை தாங்கிய அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய வாசகங்கள் வழியாக துன்பத்தில் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவும், துன்பம் வருவது நன்மைக்குதான் என்ற நேர்மறையான மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளவும் அழைப்பு தருகின்றது. மேலும் நற்செய்தி அறிவிப்பது
தன்மேல் சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர்ந்த பவுல், எத்தனை இடர்கள் வந்தாலும் பின்வாங்காமல் எல்லோருக்கும் துணிவோடு எடுத்துரைக்கும் மனநிலையை நாமும் பெற வேண்டும் என்ற அறிவுரையை தருகிறார். சிறப்பாக இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடும் புனித அருளானந்தர் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் 1647 ஆண்டு மார்ச் 1 பிறந்தவர். குடும்பத்தின் கடைசி மகனான இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஜான் தே பிரிட்டோ என்பதாகும். 15 வயதான போது குருவாக வேண்டும் என்ற ஆசையோடு இயேசு சபையில் சேர்ந்து இயேசுவின் மறையை பரப்பி தானும் வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இந்தியாவிற்கு வந்து தனது பெயரை தமிழில் அருளானந்தர் என மாற்றிக்கொண்டவர். காவி உடை தரித்து நற்செய்தி அறிவிப்பது இறைவன் எனக்களித்த பொறுப்பு என்று புனித பவுல் உரைத்ததை தன் வாழ்வாக மாற்றி மரவ நாட்டின் பல பகுதிகளில் நற்செய்தி பணியாற்றி இறை இயேசுவை போதித்தவர். இறுதியில் மன்னன் சேதுபதியின் கோபத்தால் சிவகங்கை மண்ணில் 1693 பிப்ரவரி 4 தலை வெட்டப்பட்டு செந்நீர் சிந்திய சிவந்த பூமியாம் ஓரியூரில் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் புனித அருளானந்தர். இந்த இனிமையான நாளில் புனித அருளானந்தரின் நாமம் தாங்கிய அன்பிய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், தமது அன்றாட வாழ்வில் துன்பத்திலும் இன்பத்திலும் இறைவன் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடும் நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசுவின் மதிப்பீடுகளை அறிவிக்க இறையருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் அன்பின் வழியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே இந்த நாளை சிறப்பிக்கிற புனித அருளானந்தர் அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்காக நாம் வேண்டுவோம். இந்த அன்பிய குடும்பங்களில் அன்பு சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், அன்பிய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெறும்படியாகவும், நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பிடிந்து வாழவும், பொது தேர்வுக்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியும் உடல் சுகத்தையும், வெளிநாட்டில் வேலை செய்வர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அன்பிய கூட்டத்தை வழிநடத்துகிற அருட்சகோதரிகளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது ஊரின் ஆடு வளர்ப்போர் சங்கம் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆடு மாடுகளை ஆண்டவர் பேணி காத்ததற்கு நன்றியாகவும், இந்த தொழிலை பார்க்க உடல் உள்ள சுகம் கொடுத்ததற்கு நன்றியாகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் வேலை வாய்ப்புக்காக போட்டி தேர்வு எழுதுகிற ஜோஸ்பின், டென்னிசன், ராணி நல்ல முறையில் ஞாபகத்தோடு பயமின்றி தேர்வினை எழுதி வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு பெற்று ஆண்டவருக்கு சாட்சி கூற வேண்டுமென்று இப்பலியிலே நாம் வேண்டுவோம். மேலும் அந்தோணிராஜ் ஏஞ்சல் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், இறை சமாதானம் நிலைத்து நிற்கும்படியாகவும், பிள்ளைகள் ஞானத்தில் தெய்வ பயத்தில் வளரும்படியாகவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், நல்ல மழை பெய்ய வேண்டியும் இறைவனை பார்த்து வேண்டுவோம். அருள்ராஜ் ஆரோக்கியமேறி போடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் ஷெர்லின் மற்றும் மகன் சதீஷ் இருவரையும் இறைவன் வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், கால்நடைகளுக்கு நோய் நொடியின்றி ஆண்டவர் தொடர்ந்து காத்து வருவதற்கு நன்றியாகவும், ஆசீர்வாதம் இருக்கும்படியாகவும், குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும், ஊரின் மீதும் எல்லா மக்கள் மீதும் இறைவன் தாமே தன்னுடைய அருளை பொழியும்படியாகவும் புனித அந்தோணியார், புனித செபஸ்தியார் வழியாக நாம் வேண்டுவோம். அந்தோணி, தோமாஸ், நிர்மலா மேரியை போடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் இறையாசி தங்கும்படியாகவும், பார்க்கின்ற வேலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், 3வது திருமண நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும், மகள் மரிய ஆண்டனியா உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாகவும், தங்கள் இருவருடைய அப்பா அம்மா நல்ல சுகத்தோடு வாழும்படியாகவும், பங்கு தந்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும்,
பணி சிறக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அதிதூதர் மிக்கேல் வழியாகவும் நாம் வேண்டுவோம். சேசு அந்தோணியின் ஞானமாள் கூடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், இறை அமைதி தொடர்ந்து நிலைபெறும்படியாகவும், மகன்களுடைய தொழில் வளரும்படியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும், கணவர் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவருடைய ஆலயம் தேடி வருவதற்கு கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழிநடத்தும்படியாகவும் நாம் வேண்டுவோம். பிரான்சிஸ் ஒப்புக்கொடுக்கக்கூடிய 25வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா சூசை அம்மாள் அவருடைய ஆன்மா இருளுத்தி இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த சூசை மிக்கேல் ஊரியந்தோணியம்மாள், ஜோசப்பன்னூர், அந்தோணி, அற்புதம், தாஸ்மரி, யாகப்பன், மங்கள பாக்கியம், பெருமாள், சுடலை மாடத்தியம்மாள், மாடசாமி, சுப்பிரமணி, தர்மராஜ் மற்றும் யாருமையாத ஆன்மாக்கள் இறைவனித்தி இழைப்பாற்றி அடைய நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இல்லை இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத வரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனம் 1 முதல் 4 முடிய மற்றும் 6 முதல் 7 முடிய. யோபு கூறியதாவது: மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராடதானே. அவர்களின் நாட்கள் கூலியாளர்களின் நாட்களை போன்றவை தாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கங்கள் எனக்கு வாய்ந்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் போதும் எப்போதும் எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின்றி ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பாலினை தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. மனம் தேற்றுவார் வலம் ஓட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாரோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே. நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்பவருக்குரிய உரிமையை
கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள். அவரை தேடி வந்திருப்போருக்கு எல்லா நலமும் வளமும் உண்டாகும். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அருள் பெற வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கருணை விருந்தின் வழியாகவும் நம்முடைய வாழ்விற்கான ஆசி பெறுவதற்காக இந்த வேளையிலே நாம் இந்த இறை வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அன்பான ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவர். எங்கள் நிலைக்கு இறங்கி வந்தீர், எங்கள் நிலைக்கு தாழ்ந்தீர். எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தீர். உமது அன்பை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது மேலான அருஞ்செயல்களை நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே எல்லா மக்களையும் நீர் குணமாக்கினீர் என்று நாங்கள் அறிகிறோம். உம்மை தேடி வந்த ஏராளமான மக்கள் ஒரே நாளில் அவ்வளவு அற்புதங்களையும் கண்டார்கள் என்று காண்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? என் வாழ்க்கையில் ஒரே ஒரு புதுமை செய்திட மாட்டீரா? எத்தனை நாட்களாக உம்முடைய ஆலயம் தேடி வருகிறேன். எத்தனை நாட்களாக உமது வார்த்தைகளில் தஞ்சம் புகுந்து கிடக்கிறேன். ஆண்டவரே, என் நம்பிக்கை வற்றி போகிற அளவுக்கு இருந்தாலும் கூட உம்மையே தேடி வருகிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கி இன்னமும் கூட காத்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஆசி தாரும் என்று சொல்லி மன்றாடுகிற பிள்ளைகளோடு நம்மையும் இணைத்துக் கொள்வோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அருளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, குடும்ப காரியங்களுக்காக, பல தேவைகளுக்காக வந்து மன்றாடுகிற எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். என் பிள்ளையை, என் மகனை, என் மகளை நான் வெட்கமுறச் செய்வதில்லை. நான் ஆசி அளிப்பேன். நிச்சயமாகவே ஆசி வழங்குவேன். நிச்சயமாகவே நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அன்பான ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த நாளிலே, இந்த பொழுதிலே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நீரே தங்கும், வழி நடத்தும், பலப்படுத்தும். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பணி வாழ்க்கை என்பது எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிற போது முதல் பணியே என்னவென்று சொன்னால் போதிக்கிற பணிதான். நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்குகிற போது காலம் நெருங்கிவிட்டது, இறையாட்சி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இயேசுனுடைய பணிவாழ்வு என்பது முதல் பணியே போதிக்கிற பணி, மக்களை தயார்படுத்துகிற பணி, மக்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு பணி என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எசாயாவினுடைய அந்த மேற்கோளை காட்டி ஆண்டவருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிற அந்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட பணி, யாருக்கான பணி என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி,
சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்று சொல்லி ஆண்டவருடைய போதிக்கிற பணியானது அங்கே ஆரம்பமாகி போய்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் மனம் மாறுங்கள் என்று சொல்கிறார். எந்தெந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு தேவையோ, விடுதலை தேவையோ, ஆற்றல் தேவையோ அதை செய்கிற பணியை தொடங்கி போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய அடுத்த கட்ட பணி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், குணமளிக்கக்கூடிய ஒரு பணி. அன்பார்ந்தவர்களே, இந்த குணமளிக்கக்கூடிய பணியை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய மிக முதன்மையான பணிகளிலே ஒன்றாக நாம் விவிலியத்தில் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், குணப்படுத்துகிற பணிதான். விடுதலை பயண புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை பயணம் 15:26. உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால், நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த பின்னணியில் தான் நாம் இன்றைய நற்செய்தி பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடக்கிற அந்த இடத்திற்கு சென்று அவரை குணப்படுத்துகிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டது. மருத்துவமனைகளும் அந்த மருந்து வழங்கக்கூடிய கடைகளையும் தவிர மற்ற எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டது. அப்படின்னு சொன்னால், எது மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் காக்கக்கூடிய அந்த மருத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பணிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உயிர் காக்கக்கூடிய பணி, குணப்படுத்தப்படுகிற பணி என்பது எல்லா பணிகளிலும் முதன்மையானதாக அவர் செய்திருக்கிறார். நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் முழுமையா இருக்கிறான், முழுமையா நலமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் உடல் நலத்தையும் சேர்த்து தான் சொல்லப்படுகிறது. மற்ற எல்லா நலமும் அவன் பெற்றிருந்தாலும் கூட உடல் நலம் இல்லாமல் இருந்தான் என்று சொன்னால் அது பெரிதாக இல்லை. ஆகவே ஒரு மனிதனுடைய முழுமையான நலம் என்பது உடல், உள்ளம், ஆன்மா இவை மூன்றுமே நலம் பெற்றிருப்பது தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் ஆண்டவர் இயேசுனுடைய பணிகளை பார்க்கிற போது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னார், குணப்படுத்துகிற பணிகளுக்கு அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்குமே நலமளித்திருக்கிறார். 12 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த அந்த பெண் தன்னை தேடி வந்தபோது அவர் நலமளிக்கிறார். அதே போல பார்வையற்றிருந்த மனிதன் ஆண்டவரே இயேசுவே என்று சொன்னபோது அவருக்கு பார்வை அளிக்கிறார். அதே போல பல ஆண்டுகளாக கூன் விழுந்து நடந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் நலமளிக்கிறார். அதே போல தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தபோது அவர்களுக்கு நலமளிக்கிறார். இப்படி இயேசுனுடைய பணிகளில் மிக முதன்மையானதாக இந்த குணமளிக்கக்கூடிய பணியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு எப்போ குணம் கிடைக்கிறது? எப்போ குணம் கிடைக்கும்? எப்போ குணம் கிடைக்கும்? எப்போ நம்பிக்கை இருக்கிறதோ அப்போ குணம் கிடைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பெரிய மருந்து என்னன்னு சொன்னால், டாக்டர்கிட்ட போனால் நிறைய மருந்து இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் குணம் பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு மருந்து தான், ஒரே ஒரு மாத்திரை தான் நீங்கள் போடணும். என்ன மாத்திரை? நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மாத்திரையை மட்டும் போட்டாச்சுன்னா எல்லாம் சரியாக போகும். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே கடவுளுடைய பணிகளில் மிக முக்கியமானதாக நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நலம் பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, சாலமோன் ஞானம் 16வது அதிகாரம் 12வது வசனம் நாம் பலமுறை வாசித்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அங்கே என்ன நலமாக்குகிறது என்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
வாசிங்க. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளித்தது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பார்த்து எம்மா உன் நம்பிக்கை பெரியது, உனக்கு நலமாகட்டும், உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ நல்லா இருப்ப, நீ விரும்பியவாறே உனக்கு நடக்கட்டும். சொன்ன செய்திகள் அத்தனையுமே நிறைவேறி இருக்கிறது. அப்படி என்று சொன்னார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நலமளிக்கிறது என்று சொன்னால், இயேசு நிறைய பேர் முண்டி அடிச்சுட்டு போய் குணம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப நடந்திருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலங்களில் அவர் போன இடமெல்லாம் நலம் பெற்று கொண்டிருந்தார்கள். அவர் எங்கே இருக்கிறார், என்ன பார்க்க வேண்டும், அவரோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை தேடி தேடி போய் நலம் பெற்றிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்து கிடக்கிறார். அந்த இடத்திற்கு இயேசு போகிறார், அங்கே சுகம் கொடுக்கிறார், அவரை எழுப்பி விடுகிறார். அவர் எழுந்து பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்புறம் வெளியே வந்தாச்சுன்னு சொன்னா, நற்செய்தியில் நமக்கு வாசிக்க கேட்டோம், ஏகப்பட்ட கூட்டம் அந்த வீட்டுக்கு முன்னாடி, அவ்வளவு நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் எல்லாரும் மக்கள் எல்லாருமாக வந்து இயேசுவிடத்தில் வந்து கூடுகிற போது ஆண்டவர் அவர் எல்லாருக்கும் நலமளிப்பதை நற்செய்தி நமக்கு சொல்கிறார். அப்படின்னு சொன்னா, இயேசுனுடைய பணிகளில் நோய் நீங்குவது, பேய்களை விரட்டுவது, மக்களுக்கு முழு நலமளிப்பது என்பது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இப்படி இயேசுவை அருகில் சென்றவர்கள், அவரை அணுகி சென்றவர்கள் அத்தனை பேருமே நலம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி இயேசுவை அணுகுவது? இன்னைக்கு எப்படி இயேசுவை அணுகி போவது? என்ன மாதிரியாக அணுகி போனால் நம்ம நலம் பெற முடியும்? 2 வகைகளில் நம்ம ஆண்டவரை அணுகி போக முடியும். அந்த ரெண்டுமே திருப்பலியில் நடக்கு. ஒன்று இறைவார்த்தை, இன்னொன்று நற்கருணை. இந்த 2 வழியாக ஆண்டவரை அணுகி போக முடியும். அதுதான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. முதலில் இறைவார்த்தை. நீ பாருங்க, வந்த உடனே ஒரு தொடக்கம், ஒரு உன்னதங்களிலே ஒரு பாவ மன்னிப்பு, இவையெல்லாம் இருக்கும். பாவ மன்னிப்பு வழிபாடெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஆமாம், நீங்கள் தீர்த்தமெல்லாம் தெளித்து பாவமெல்லாம் வந்துச்ச பிறகு அதுக்கு பிறகு நிறைய பாவிகள் உள்ள வாரிய. அப்படிதான் நடக்கு. உள்ள பாவ மன்னிப்பு வழிபாடு முதல்ல நடக்கு, அதெல்லாம் வர்றதே இல்லை. நான் தீர்த்தம் தெளிச்சிட்டு இருக்கும்போது அந்த கான்வெண்ட் வாசல் பக்கத்தில் வரக்கூடியவங்க 2 பேர் வெக்குன்னு ஓடியாருவாங்க, சாமியார் நிற்கணும்னுட்டு. நம்ம நின்று பசை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வர வேண்டியது. அதனால தான் சில நேரம் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. பசங்க பஸ்ஸில் ஏற்றிக்கிடுவோம் பிள்ளைகளை, வாங்க வாங்க வாங்க, வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருப்பலியில் அணுகி வருகிற போது நலம் பெறுகிறோம். குணமளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திருப்பலிக்கு நிறைய இருக்கிறது. இதை நீங்கள் ரொம்ப உணர்ந்து பார்த்தா தான் புரிய முடியும். நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இங்கே பகிரப்படுகிறது. ஒரு 14 வயசு சிறுவன், கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு 5ஆம் வகுப்பிலிருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அவனுக்கு கிட்டத்தட்ட எப்போதுமே அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த மஞ்சள் காமாலை இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லா மருத்துவத்துக்கும் போய் பார்த்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அவன் வேறு சமயத்தை சேர்ந்த ஒரு பையன். அந்த பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களே, என்னத்துக்கு போகிறாங்கன்னு நம்மளும் போயிட்டு வருவோம்னு நினச்சி வந்திருக்கிறான். வந்தப்ப இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த இறை வார்த்தையை கேட்ட பிறகு அந்த பைபிள் எனக்கு ஒன்று தாங்களேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கிறான். அந்த பைபிளை வாங்கிட்டு போய் அவன் வாசிக்க அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உடலில் ஒரு பெரிய பலம் கிடைக்கிறதா உணர்ந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த அந்த மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய் குணமாக்க முடியாமல் இருந்தது. உடனே இவ்வளவு நாளாக தொடர்ச்சி அவன் வாசிக்க அவனுடைய உடல் பூரண சுகம் பெற்றுக்கொண்டது. இயேசு வாழ்க. ரொம்ப ஆச்சரியம். நீ பாருங்க, நிறைய பேருக்கு நீங்க வேற என்னத்தை வேணாலும் வாசிங்க, என்னத்தை வேணாலும் கேளுங்க, அதில் கிடைக்காத ஒரு பெரிய பேரின்பம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கும். வாசித்தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கருத்தப்பள்ளியர் பங்குல இருக்கிற போது ஒரு 3 மணிக்கு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கேன். இறை இறக்கத்தின் நேரம்,
சாயங்காலம் ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி போவோம் அப்படி ஜெபம் பண்ண போனால் போகிற வழியில் அப்படியே போய்கிட்டு இருக்கேன், நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டில் கதவை திறந்து போட்டு ஒரு பாட்டி குத்த வச்சு காலை நீட்டிக்கிட்டு அந்தங்கி பார்த்து உட்காந்துருக்கு. வழக்கமாக நான் போனால் சாமியை ஸ்தோத்திரம்னு சொல்லும். ஆனால் இனி பார்க்கலை. நான் பக்கத்தில் போயிட்டு பாட்டி அப்படின்னேன். இப்படி தலையை தூக்கிட்டு இப்படி பார்க்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா பைபிள் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. வயசான அம்மா, நம்ம ஊரில் வயசான அம்மாலாம் என்ன செய்கிறோம்னு நீங்கள் தான் கேட்கணும். வயசான அம்மா எப்படி அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தை. பாட்டி கண்ணு தெரியுதா, பரவாயில்லாமல் தெரியுது. ஆனால் சாமி இதில் என்ன போட்டிருக்கு, நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், வாசித்துக்கிட்டே தான் இருக்கேன், புரிய மாட்டேக்கு சிலது, ஆனாலும் வாசித்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளைகளே, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிற போது அந்த தனிமை, வாழ்க்கையில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவு, அல்லது மற்றவங்க என்னை பேசிட்டாங்க, பிள்ளைகள் என்னை கண்டுக்கிடலை, யாரும் என்னை பொருட்படுத்தலை அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஆறுதல் தருகிற மருந்து ஆண்டவருடைய வார்த்தை தான். அதனால தான் நாம் பார்க்குறோம், பச்சிலையோ கடிம்போ குணப்படுத்த முடியாது. எது குணப்படுத்தும்? வயசாயிட்டுனா பச்சிலை குடித்தா சரியாகுமா? களிம்பு போட்டால் சரியாயிருமா? இல்லை. அப்போவே ஆண்டவருடைய வார்த்தை தான் குணப்படுத்துதுன்னு சொன்னால் இந்த விவரம் தெரிஞ்ச நாம சும்மா இருக்கலாமா? நாம் எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தை தான் குணமாக்குன்னு நினைக்கணும். பாருங்க, ஒளி தோன்றுக அப்படி சொன்ன உடனே ஒளி உண்டாயிற்று இல்லையா? ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படி சொன்ன உடனே என்னவாச்சு? அங்கே அவனுடைய மகன் சுகமாகி போனான். அன்பார்ந்தவர்களே, ஒரு வார்த்தை தான், ஆண்டவருடைய வார்த்தை தான், அதுதான் நலம் அளிக்கக்கூடிய மருந்து என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால தான் தூய பேது ஆண்டவரை யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்குன்னு சொன்னார். நாம ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படி ஒரு பேரின்பத்தை காணும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். சீக்கிரம் எந்திரிச்சாச்சுன்னு என்ன செய்யணும்? உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாச்சியா, ஒரு மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டு மறுபடியும் தூக்கம் வந்தால் தூங்கிடும். சில நேரங்கள் சிலரை தூக்கம் வர மாட்டேங்குது, கட்டிலில் படுத்தே கிடக்க வேண்டியது. ஆனால் எதுக்கு படுத்து கிடக்க? எந்திரிக்க வேண்டியது தானே, எந்திரிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியது தானே. பள்ளிக்கூடத்து பிள்ளையா இருந்தால் புக்கு எடுத்து வாசிக்கலாம். ஆனால் அது வாசிக்க முடியல, அது படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குன்னு சொன்னால் பைபிளாக அது வாசி, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, யோபு இன்றைய முதல் வாசகத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கை நிலைமையை சொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் அழுக வரணும். வருதான் நினைச்சு பாருங்க. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு பெரும் போராட்டம் தானே. அவர் சொல்றாரு, நான் நைட்டு தூங்க போகலாம் போது எப்படா எந்திரிக்கலாம்னு தோணுது, ஆனால் விடியவே மாட்டேங்குது, இரவெல்லாம் நீண்டு போய் கிடக்கு. எவ்வளவு பெரிய வேதனையில் இருந்தால் ஒரு மனிதன் சொல்லுவான், என்னுடைய வாழ்நாளை நினைத்திருக்கிற போது நிழலுக்கு எங்குகிற ஒரு அடிமை போல் இருக்கிறேன், அதே போல கூலி ஆட்களின் நாட்களை எண்ணுகிற நாட்கள் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போவான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைத்தான் யோபுவினுடைய வாழ்க்கையை பல மடங்கு ஆசீர்வதித்தது. என் அன்பு பிள்ளைகளே, அதனால முதல்ல நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை. அதைத்தான் இந்த திருப்பலியிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் நற்கருணையில் ஆண்டவரை அணுகி வருதல், இந்த பீடத்தை அணுகி வருதல். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பீடத்தை அணுகி வருதல் என்று சொன்னால் இந்த நற்கருணையை வாங்குகிற இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இயேசுவை அப்படித்தான் அணுகி போனாங்க. இயேசுதான் வார்த்தையாக இருந்தார், நற்கருணையாகவும் இருந்தார். அவர்தான் வார்த்தையானவர் உணவாக மாறினார், மனு உருவானார். ஆகவே ஆண்டவரை வார்த்தையாகவும் உணவாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆசி பெற்றார்கள். இங்கே இந்த பலிபீடத்தில் வார்த்தையாக வழங்கப்படுவதுதான் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறார். இங்கே இந்த பலிபீடத்தை நம்ம அணுகி வரணும். அன்பார்ந்தவர்களே, இரட்சகர் சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த இரட்சகர் சபையை ஆரம்பித்தவர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அப்படிங்கிற ஒரு புனிதர். அந்த சபையில் அவருக்கு வயசான உடனே அவரை யாரும் கண்டுக்கிடலை. ஆரம்பித்தவரையே
யாரும் கண்டுக்கிடலை. சில நேரம் சொல்லுவோம்ல, அப்பா அம்மாவே யாரும் கண்டுக்கிட மாட்டோம் இல்லையா? அதை மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவர் ஆரம்பித்தவர், சபையினுடைய ஃபவுண்டர், அவருக்கு நிலைமை என்னன்னு சொன்னால் அவரை யாரும் கண்டுக்கிடலை. ஏன் கண்டுக்கிடலைன்னு சொன்னால் 2 கண்ணும் தெரியாமல் போச்சு. அவருக்கு கண்ணே தெரியல, 2 கண்ணும். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், தட்டி தடவி ஆண்டவருடைய பீடத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே இந்த பலிபீடத்தில் எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகளாக எத்தனை பேர் திருப்பலி நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த பலிபீடத்திலிருந்து தான் உம்முடைய இந்த உடலும் இரத்தமும் பரிமாறப்படுகிறது. இந்த உடலும் இரத்தமும் பரிமாறப்படுகிற இந்த இடத்திலே நான் உம்மை காணுகிறேன், என் கண்களை திரும்ப தாரும் கேட்ட உடனே அவருக்கு பார்வை கிடைச்சிது. அவர் புனிதருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரிய உண்மை. இயேசு வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த பலிபீடத்தை நம்பிக்கையோடு ஏறெடுத்து பார்த்து கை நீட்டி மன்றாடுகிற எந்த பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, சாலக்குடிக்கு போறாங்க நிறைய பேர் ஜெபம் பண்றது. அங்க சாலக்குடிக்கு போறாங்க. அது மட்டும் இல்லை, அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போறாங்க. எங்கெல்லாம் மாதா கோயில் இருக்கதோ, எங்கெல்லாம் புதுமைகள் நடக்கோ, எல்லா இடத்துக்கும் போறாங்க. அங்கெல்லாம் குணப்படுத்துவது யார்? வேளாங்கண்ணி மாதாவா, அந்தோணியாரா? யார் குணப்படுத்துறா? அங்கே அந்த ஆலயத்தினுடைய மையமாக இருப்பவர் ஆண்டவர். அவர்தான் இவர்கள் வழியாக குணமாக்குகிறார். அந்தோணியார் புதுமை செய்தார் என்று சொன்னால் அந்தோணியாருக்கு அந்த வல்லமையை கொடுத்தது யார்? ஆண்டவர் தான். அதனாலதான் நற்கருணை இந்த வழிபாடு என்பது குணமளிக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை கொண்டதாக இருக்கிறது. சாலக்குடிக்கு போன நிறைய பேர் சொல்றவங்க என்ன, எனக்கு புற்றுநோய் இருந்துச்சு, கிட்னி ஃபெயிலியராக இருந்தது, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஆண்டவருடைய இந்த நற்கருணை விருந்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நேரமாக உட்காந்து ஜெபம் பண்ணோம். என் வலியெல்லாம் போச்சு, என் நோயெல்லாம் போச்சு, எல்லாமே சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. எப்படி அப்படி என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பலிபீடத்தை அணுகி வரணும். அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய பலிபீடத்தை அணுகி வரணும். எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கிறத விடவும் இந்த பலிபீடத்தில் அணுகி வரணும். அதனால நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய பீடத்தில் அடைக்கலாங்குருவிக்கு கூடுகளும் தகைவிலான்குருவிக்கு தன் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கான இடமும் நீ கொடுத்தீர். இந்த பலிபீடத்தில் தான் நடந்திருக்கிறது. உமது பீடத்திலே அப்படி கொடுக்கிற போது, ஒரு பறவைக்கே அப்படி கொடுக்கிற போது உமது சாயலாக இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்காமல் போகுமா? அதை நம்ம நிறைக்கணும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பாஸ்டர், அவர் பென்னிகின் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய பாஸ்டர், அவர் ஒரு பிரசங்கம் வச்சாருன்னு சொன்னால் அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம். அவர் தனக்கான ஒரு சொந்த ஃப்ளைட்டே வச்சிருக்கிறார், சரியா, விமானம் வச்சிருக்கிறார். அதில் தான் அவர் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாஸ்டர் அவர் ஒரு முறை தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், உலகிலேயே எங்கு அதிகமான புதுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் கத்தோலிக்க திருச்சபைகள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், ஜாமியார் சொன்னால் நம்புற மாதிரி இல்லைன்னு தோணலாம். ஒரு பெந்தகோஸ்தை பாஸ்டர் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய புதுமைகள் நடக்கு. எப்போதெல்லாம் இந்த உணவு பரிமாறப்படுகிறதோ, எப்போதெல்லாம் இந்த திருவுடலையும் திருரத்தத்தையும் பார்த்து என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படி சொல்லி யாரெல்லாம் அழுகிறாங்களோ, அப்போது அவர்களுக்கு பெரிய புதுமை நடக்கிறது அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்கிறார். இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்றுமே வாழ்வார், என்றுமே வாழ்வார். அவருக்கு அழிவு என்பதே இல்லை, சாவு என்பதே இல்லை. வாழ்க்கையினுடைய சாவை சந்திக்கிற வேளையிலும் அவர் நிறைவாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீ பாருங்க, சேசபையில் ஒரு சாமியார், ஃபாதர் அருப்பேன்னு சொல்லி அவருடைய பெயர். அவர் லூர்து மாதா திருத்தலத்துக்கு போயிருக்கிறார், பிரான்ஸுக்கு. அப்போ அவர் என்ன படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறார். அவர் சாமியாருக்கு படிக்க வரல. அப்போ டாக்டருக்கு 2ஆம் ஆண்டு படிக்கிற போது அங்கே லூர்து மாதா திருத்தலத்தில் நற்கருணை ஆண்டவரை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம் தெரியுமா இல்லையா? நம்ம கோயிலில் ஜீசஸ் வாக்குன்னு எடுத்து வரோம் இல்லையா? அதை மாதிரி இந்த நற்கருணை ஆண்டவரை தூக்கிட்டு வரும்போது, இவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி டிப் டாப்பாக ஜம்முன்னு போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். இவர் பக்கத்தில் ஒரு கால் ஊனமுற்ற ஒரு பையனை அவங்க அம்மா கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்காந்துருக்கிறான் அந்த பையன்.
எத்தனை ரொம்ப வருஷமாக ஊனமுற்று அவன் கிடக்கிறான். அப்போ ஊனமுற்று இருக்கக்கூடிய அந்த பையன் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது இந்த நற்கருணை ஆண்டவரை தூக்கிட்டு வராங்க. அருப்பை ஃபாதர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சரிதானா? ஏன் நான் இப்படி சாமியாரானேன் அப்படிங்கிறதுக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவர் அவர் தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே முழங்கால் படிக்கிட்டு செவிக்கும் போது இவர் பக்கத்தில் இருக்கிற இந்த பையன் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு நட்டமுன்னுட்டான். அவனால் ஒன்றுமே முடியலை. ஆனால் அந்த நற்கருணை ஆண்டவர் வருகிற போது, தனக்கு அருகாமையில் வருகிற போது எப்படி அந்த ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் அலம்பெறுவேன்னு சொன்னாலோ அதுபோல இந்த பையன், முடமான பையன் எந்திரிச்சு நட்டவன் அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கை கால் எல்லாம் அவனுக்கு திடமாயிட்டு. அப்பதான் அவர் நினைச்சாரு, மருத்துவரால் குணமாக்க முடியாத ஒரு பெரிய ஆற்றல் இந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஏன் டாக்டருக்கு படிக்கணும், நான் சாமியாரா போறேன்னு சாமியாரா போனாராம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய அற்புதம் இந்த நற்கருணை ஆண்டவரில் இருக்கிறார். இயேசுவை அணுகி போனார்கள், அதனால தான் குணம் கிடைத்தது. ஆண்டவர் இயேசுவை அணுகி போவதற்கு பெரிய வழி என்னவென்று சொன்னால் இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசுவை அணுகி போவதற்கு ஒரு பெரிய வழி என்னவென்று சொன்னால் நற்கருணை. நாம இதற்குரிய மரியாதையும் அன்பும் நம்மிடத்திலே வளர்கிற போது நாம் நிறைவானவர்களாக மாறுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரை, இந்த ஆண்டவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசனத்தை உணர்ந்த பிறகுதான் ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தவர் எந்திரிச்சு நடந்த ஆரம்பித்த உடனே அடுத்து அவர் சும்மா இருக்கலை. நலம் பெற்று கொண்ட உடனே அவர் பணிவிடை செய்தார். அது மிக முக்கியமானது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு முடிஞ்சது கதை போனால் போதும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்துதான் வேலையே இருக்கு. தூய பவுல் இன்றைய 2வது வாசகத்தில் கொரிந்தியருக்கு எழுதுகிற திருமுகத்தில் மிகச் சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்று சொல்லுகிறார். அதை நான் அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. ஆனால் என்மேல் அறிவிக்காவிடிலும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுமையா இருக்கு. நான் அறிவிச்சு தான் ஆகணும். ஏன்? நான் பெற்றுக்கொண்ட ஆசிர் அப்படி. ராயப்பருடைய மாமியார் அவர் எழுந்து தன்னுடைய பணிகளை செய்தார் என்று சொன்னால் அது காரணம் என்ன? அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சிச்சு. நண்பார்ந்தவர்களே, தூய பவுல் சொல்லுகிறார், இப்படி நற்செய்தியை அறிவிப்பதற்காக நான் ஓடோடி உழைக்கிற போது எனக்கான கைமாறு என்ன? எதுவுமே கிடையாது. யாராவது சொல்லுவாங்க, ஏதாவது செய்வாங்க, யாராவது பாராட்டுவாங்க, அதுல எனக்கு ஒரு பெருமை, எந்த பெருமையும் கிடையாது. பவுல் சொல்லுகிறார், எனக்கான மனநிறைவே எனக்கான பெருமை. நற்செய்தியை அறிவித்தேன், நான் திருப்தியாக வாழ்ந்தேன், அவ்வளவுதான். நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து போனேன், அது போதும் அப்படின்னு போறார் இல்லையா? அந்த மனநிறைவு தான் எனக்கான கைமாறு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியை அறிவிப்பதற்கு கூடிய அந்த அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி செய்கிறேன் என்றார். நற்செய்தியை அறிவிப்பதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளருக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது, மனநிறைவு தான். அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? பெரிய துன்பம். எப்படிப்பட்ட துன்பம்? ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிற போது நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் இதை அறிவிப்பதின் பொருட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று தூய திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள். திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற போது அடி வாங்குவாங்க, உத வாங்குவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, சிறையில் அடைப்பாங்க. ஆனா அதன் பொருட்டு அவர்கள் மகிழ்ந்தார்களாம். இறைவாக்கு சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்க்கை போதிக்கும் பணியில் தொடங்குகிறது. போதிக்கும் பணியில் தொடங்கி அந்த பணி குணப்படுத்துகிற பணிக்கு வருகிறது. குணப்படுத்துகிற பணிக்கு வருகிற போது இந்த குணம் இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அணுகி வருதல், அவருடைய பீடத்தில் நற்கருணைக்கு அணுகி வருதல், அதன் வழியாக பெற முடியும். அணுகி வந்தால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். தூய பவுல் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொன்னார் அல்லவா? அதுபோல அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் உங்களுக்கு உண்டாகிற நன்மை என்ன? மனநிறைவு. அந்த மனநிறைவைத்தான் ஆண்டவர் தருகிறார், இப்பலியிலும் நமக்கும் தருகிறார். சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, ஆரினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டவராயிருக்கிறார். நாம் கேட்பதையெல்லாம் அவர் தருகிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய வார்த்தையை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பீடத்தை அணுகி வருகிற பிள்ளைகளை அவர் அன்போடு கூட ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். நாடெங்கும் நற்செய்தி அறிவித்தரே நீ இறைவா, உமது பணியை செய்ய நீ தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், குரு மாணவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களில் உமது இறை வல்லமை வெளிப்பட்டு நற்செய்தியை வாழ்வாக்கிட வரம் வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, பலவிதமான நோய்களால் அல்லல்படும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உம் கரத்தால் ஆசீர்வதித்து அவர்களின் வேதனைகளை நீக்கி உமது வல்லமையால் தொட்டு குணமளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நற்செய்தியை அறிவித்தவரே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கவும், ஆலயம் வந்து திவ்ய நற்கருணை பிரசனத்தில் அமர்ந்து ஜெபித்து உமது அருளை நிறைவாக பெற்று உமக்கு பிரியமான வாழ்வை மேற்கொள்ள எமக்கு தேவையான வல்லமை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்பவரே எம் இறைவா, எங்களை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தற்போது மழை பொழிந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் போதிய மழை தந்து விவசாயம் செழித்தும் பொருளாதாரம் மேம்படவும், படிக்கும் மாணவர்கள் சிறந்த ஞானம் பெறவும், வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வேலை கிடைக்கும்படியாகவும், திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுவோரின் வேண்டுதல் கேட்கும்படியாகவும், குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும்படியாகவும் உம் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித அருளாந்தர் அன்பிய குடும்பங்களில் உள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பியத்துள்ளவர்கள் அன்பிய கூட்டங்களுக்கு தியாக உள்ளத்தோடு சென்று உறவுகளை புதுப்பித்து கொள்ளவும், அனைவரும் உடல் நலம், ஆன்ம பலம், இறையாசீர் பெற்று வாழவும், வெளிநாடுகளில் பணி செய்வோர் இறை பாதுகாப்புடன் வாழவும், திருமணமானவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்க அறவாழ்வை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யோபுவின் துன்பங்களை இன்பமாக மாற்றியவரே எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் தடைகளில் நீர் எங்களோடு இருந்து தடைகளை கடக்க செய்யவும், எதிர்பார்க்கும் நன்மையான காரியங்களை உமது விருப்பப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளவும்
வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவைத்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே ஏராளமான தேவைகள், ஆண்டவருடைய வல்லமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நிறைய தேவைப்படுகிறது. நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நினைத்து பாருங்கள், என்னுடைய கணவருக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, மகனுக்கு என்ன தேவை, மகளுக்கு என்ன தேவை, குடும்பத்திலே பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதம் தேவை, இன்னும் குடும்பத்திலே என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் தேவை, என்ன மாதிரியான உயர்வு தேவை, என்ன மாதிரியான தொழில் முயற்சிகளுக்கு இறைவன் ஆசீர்வேண்டும். இப்படி ஏராளமான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை குவிப்போம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார். ஞானம் வந்து விட்டது என்று சொன்னால், ஆண்டவரே நீர் வந்து விட்டீர் என்று சொன்னால் எல்லாமே எனக்கு கிடைக்கிறது. கல்வி அறிவு வந்து விடுகிறது, கீழ்ப்படிதல் வந்து விடுகிறது, வாழ்வினுடைய உயர்வு வந்து விடுகிறது. தேவைகளை பார்க்கிற போது இருக்கிற நிலையில் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிற மனநிலை வந்து விடுகிறது. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் எல்லாவற்றையும் கூட தனித்தனியாக ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே 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 எங்களை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட பயணப்படுவதற்காக நன்றி. இயேசுவே எங்களை காப்பவரே, எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. என் குடும்பத்திலே நீர் தாமே செய்கிற நன்மையான காரியங்களுக்கு நன்றி. வரப்போகிற நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே எங்கள் அன்பான தந்தையே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இந்த தேவை நிறைவு பெறும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுக்கு நலம் கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வீடு காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக மாறுவார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், குடும்பத்திலே தீய பழக்க வழக்கங்கள் ஒழிந்து போகும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்பான தந்தையே இயேசுவே, உமது ஒரு வார்த்தையினால் எங்களை நலமாக்கும் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. குடும்பத்திலே நீரே சந்தியும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை தேடுகிற பிள்ளைகளை நாங்கள் மாற நீதாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒளி உண்டாகுக என்று சொன்னீர், உண்டாகிற்று ஆண்டவரே. ஒரு வார்த்தையினால் நலமளித்து, ஒரே ஒரு வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அடக்கினீர். ஒரே ஒரு வார்த்தையினால் என் குடும்பத்திலே காற்று போலவும் கடல் போலவும் கரை போலவும் ஏராளமான துன்பங்கள், கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் உமது வார்த்தையினால் ஆண்டவரே நீரே மாற்றும் ஆண்டவரே. இந்த வெளியில் செபிக்கிறோம். நற்கருணையின் வழியாக ஏராளமான ஆசீர்வாதங்களை தந்தீரே. இதோ அந்த தந்தை அறுப்பே தன்னுடைய வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிக்கிற அளவுக்கு அவர் அந்த ஆண்டவரை கண்டுகொண்டார் என்று நாங்கள் அறிகிறோம். அதே போல வேறு சபையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் இதோ நற்கருணை ஆண்டவரில் தான் ஏராளமான அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்கிற போது நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. உமது திருவுடலை, திரு ரத்தத்தை எங்களுடைய கரங்களிலே ஏந்துகிற போது நாங்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் எவ்வளவாய் மேன்மைக்குரியவர்கள் ஆண்டவரையே நாங்கள் பெறுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் பெற்றுக்கொள்கிறோமே ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவரை நீக்கும், எங்களுடைய கவனக்குறைவை மாற்றும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களுடைய மாற்றும். உமது பலிபீடத்திலிருந்து வருகிற ஆசீர், உமது பலிபீடத்திலிருந்து உண்டாகிற பெரும் ஆற்றல் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக. இதோ அந்த தந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்போன்ஸ் மரிய லிகோரி புனிதராய் மாறுவதற்கு முன்பாகவே இந்த பார்வையற்ற ஒரு நிலையை ஆண்டவரே உமது பலிபீடத்திற்கு அருகாமையில் வந்து தடவி இந்த பலிபீடத்தை தொட்டு தடவி இதோ உமது நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து மன்றாடிய போது இழந்திருந்த பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்டாரே ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன பார்வைகள் ஏராளம், இழந்து போன காரியங்கள் ஏராளம். எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிற ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்.
யோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மையை அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொன்னார். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதி இயேசுவே ஆசீர்வதி சொல்லுங்க. இயேசுவே ஆசீர்வதி, இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதி, இயேசுவே நீ ஆசீர்வதியும், இயேசுவே நீ ஆசீர்வதியும், என்னோடு கூட வாரும் இயேசுவே, என்னோடு கூட வாரும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திருவுணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தருவிய என்னை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. ரசத்தினில் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. ரசத்தினில் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. உரசல்கள் மறந்து நல் உறவினில் வளர்வோம். உரசல்கள் மறந்து நல் உறவினில் வளர்வோம். புதிய வானமும் பூமியும் படைப்போம். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாற வேண்டுமென்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தருளினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரை கூறலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவார் விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இறைவன் வாழும் கோயிலாகும் எந்த நெஞ்சமே இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளம் தனிலே உரைய வருகின்றார். உரைய வருகின்றார். அனைவரும் வாழும் போது உண்மை அன்பு உயிர் பெறும். பகையும் வெறுப்பும் மறையும் போது புனிதம் அங்கு நிலை பெறும். உறவில் அனைவரும் வாழும் போது உண்மை அன்பு உயிர் பெறும். பகையும் வெறுப்பும் மறையும் போது புனிதம் அங்கு நிலை பெறும். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவின் வாழ்வே அன்புதான். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவின் வாழ்வே அன்புதான். ஒருவரை ஒருவர் நிறைகுறையோடு தாங்கும் பண்பில் வாழுவோம். இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளம் தனிலே உரைய வருகின்றார். உரைய வருகின்றார். மையகம் நீதியில் தழைக்கும் போது வாய்மையும் நேர்மையும் நலம் பெறும். வறுமையும் துயரமும் விலகிடும் போது இன்பமும் மகிழ்வும் வளம் பெறும். மையகம் நீதியில் தழைக்கும் போது வாய்மையும் நேர்மையும் நலம் பெறும். வறுமையும் துயரமும் விலகிடும் போது இன்பமும் மகிழ்வும் வளம் பெறும். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவின் வாழ்வே அன்புதான். அன்புதான் எல்லாம் அன்புதான் இயேசுவின் வாழ்வே அன்புதான். தன்னலம் இல்லா பொதுநலம் நாடி பயிர்ந்து நாளும் வாழுவோம். இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளம் தனிலே உரைய வருகின்றார். உரைய வருகின்றார். ஒரு வெண்ணிற அப்ப வடிவினிலே உணவாய் வருகின்றார். என்னை கண்மணி போல காத்திடவே உறவாய் வருகின்றார். ஒரு வெண்ணிற அப்ப வடிவினிலே உணவாய் வருகின்றார். என்னை கண்மணி போல காத்திடவே உறவாய் வருகின்றார். இனி இறைவன் வாழும் கோயிலாகும் எந்த நெஞ்சமே இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளம் தனிலே உரைய வருகின்றார். உரைய வருகின்றார். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. 5ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் பால் மீக்கியின் தோழர்கள் நினைவு நாள். 7ஆம் தேதி புதன்கிழமை புனித கன்சோலா கர்சியாவின் நினைவு நாள். 8ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜெரோம் புனித சோசப்பின் விழாவின் நினைவு நாள். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி. 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித ஸ்கோவஸ்திகா நினைவு நாள். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 6ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த
வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி செபஸ்தியார் திருநாளினுடைய ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையானது ரூபாய் 2377, கவர் காணிக்கை ரூபாய் 430. அதேபோல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி செபஸ்தியார் திருநாளினுடைய ஒரு நாள் காணிக்கையாக 2914, கவர் காணிக்கை 590. செபஸ்தியார் திருவிழா 8 நாள் காணிக்கை ரூபாய் 14,872, கவர் காணிக்கை ரூபாய் 3025. செபஸ்தியார் திருவிழா சப்பர காணிக்கை ரூபாய் 31,911. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாட்களில் செபஸ்தியார் திருவிழா கொண்டாடிய ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் நம்முடைய ஆலயத்திற்காக இந்த மைக் மற்றும் ஸ்பீக்கர் மற்ற பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். திருப்பலியை இந்த நாளிலே சிறப்பித்த புனித அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் நேற்றைய தினமே ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பை செய்து இந்த நாளிலே சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நாம் புனித அருளானந்தருடைய திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பாலர் சபையினர் சிறப்பிப்பார்கள். அவை பாலர் சபையினர் திருப்பலியை சிறப்பித்தாலும் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக ஆலயத்தை சுத்தம் செய்து அதற்கான தயாரிப்பு செய்ய வேண்டியவர்கள் சந்தியாகப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள். ஆகவே சந்தியாகப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் அதற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 14ஆம் தேதி சாம்பல் புதன் தவக்காலம் ஆரம்பமாகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த புதன்கிழமை வருகிறது. ஆகவே பீடச்சிறுவர்கள் குழந்தைகள் உங்களிடத்திலே குருத்தோலைகளை கேட்டு உங்களுடைய இல்லம் வருவார்கள். குருத்தோலைகளை கொடுத்து உதவலாம். ஒருவேளை கொடுக்க இயலாதவர்கள் உபதேசியாரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அருளானந்தர் அன்பிய கூட்டமானது மரிய அந்தோணி சுதா அவர்களுடைய வீட்டில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இசை பயிற்சி நம்முடைய பங்கிலே கொடுக்கப்படுகிறது. இதுவரையிலும் 15 பேருக்கும் மேலாக சேர்ந்திருக்கிறார்கள். வயது வரம்பு இல்லை. அதிலும் குறிப்பாக ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிறகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சில 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவனம் இல்லை. அதனால் அதற்கு பிறகு உள்ளவர்கள் பெரியவர்கள் உட்பட யார் வேணுமானாலும் பயிற்சிக்காக நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு வகுப்பு அவர் வாய்ப்பாட்டு பாடமாக நடத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் இந்த பயிற்சி இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் நடைபெறுகிற இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளவும், நம்முடைய பிள்ளைகள் முறையாக பயிற்சி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் நிறைய இசை மீட்டுகிறவர்கள் இருப்பார்கள். அது நமது திருச்சபைக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்கும். ஆகவே விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அறிவிப்பு. நாளை மறுநாளும் புனித அந்தோணியார் புளியம்பட்டி திருத்தல திருவிழா நடைபெறுகிறது. ஆகவே நாளை திருவிழா நிகழ்வாக மாலையில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருப்பலி நிகழ்வுகளுமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விழா நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பங்கு தந்தையவர்கள் நம் அனைவரையும் அன்போடு கூட அழைத்திருக்கிறார். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அந்தோணியார் மகிமையின் வழியாக இறைவனுடைய புகழை பெற்றுக்கொள்ள ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே